அதீதமான உடல் வேர்வை. சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளங்கை, உள்ளங்கால்கள்ல வந்து அதிகப்படியான வியர்வை உண்டாகுது. சிலருக்கு உடல் முழுவதுமாகவே வந்து அதிகப்படியான வியர்வை வந்து உண்டாகும். இதற்கு என்ன காரணம்? இதை எப்படி சரி செய்றது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். வர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். முதல்ல வியர்வை எதனால வந்து உண்டாகுது? நம்ம உடம்புல கொஞ்சம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலையோ, இல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸர்சைஸ் வந்து பண்றோம், இல்ல வந்து ஏதாவது சடனா வந்து நம்ம வந்து பதட்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். அந்த சமயங்கள்ல நரம்புகள் வந்து நம்மளுடைய வியர்வை கோளங்கள வந்து தூண்டி, வியர்வை மூலமாக உடலுடைய வெப்பநிலையை வந்து வெளியேற்றி, உடல்ல இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தினுடைய அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வியர்வை அப்படிங்கிறதே உருவாகுது. இது சிலருக்கு மட்டும் அதிகமாக வந்து உருவாகுது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து தான் நமக்கு வந்து வியர்வைக்கான அந்த நரம்புகளை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் அதீதமான மன அழுத்தமோ மனப்பதட்டமோ வந்து இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நரம்பு தூண்டுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதாவது சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த நரம்பு தூண்டுதல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, அதனால் வியர்வை வந்து உண்டாகலாம். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, பரம்பரை காரணமாக வரலாம். ஸோ பரம்பரை காரணமாக சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளங்கை, உள்ளங்கால்களில் மட்டும் அதிகப்படியான வியர்வை வந்து உண்டாகும். நிறைய குழந்தைகள் வந்து சொல்கிறது உண்டு, என்னால் எக்ஸாம் எழுத முடியலை, ஏன்னா உள்ளங்கை, உள்ளங்கால்கள்லாம் நிறைய வந்து எனக்கு வந்து வியர்வை வந்து உண்டாகுது. இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைகளே வந்து சொல்கிறது உண்டு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, இல்லை டென்ஷன் ஆனாலோ நெற்றி பகுதியில் அதிகமான அளவுக்கு வியர்வை வந்து உண்டாகும். இது எல்லாமே வந்து பரம்பரையாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு சில நோய்களோட அறிகுறியாக கூட வந்து அதிகமான வியர்வை வந்து உண்டாகலாம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தைராய்டு வந்து அதீதமான ஒரு சுரப்பு தன்மையை வந்து உண்டாக்குறது. இதில் வந்து அதிகப்படியான ஒரு வியர்வை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இல்லை அப்படின்னா, அதனாலேயும் அதிகப்படியான வியர்வை வந்து உண்டாகலாம். ஒரு சிலருக்கு வந்து தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்லேயே வந்து இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடம்புல வந்து இந்த சிம்பத்தட்டிக் ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து இருக்கும். அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அவங்களுக்கும் அதிகப்படியான ஒரு வியர்வை வந்து உண்டாக ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, ரொம்ப காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான உடல் வியர்வை வந்து உண்டாகும். இதெல்லாம் வந்து மற்ற நோயால் உங்களுக்கு வந்து உடலில் வியர்வை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வந்து மனநோய்க்காக மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க, ஆன்டி டிப்ரெசன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அதிகப்படியான உடல் வியர்வை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இயற்கையாகவே வந்து பரம்பரை காரணமாக சில பேருக்கு அதீத உடல் வியர்வை வந்து வரலாம். இது இல்லாமல் சில நோய் நிலைகள்லையுமே வந்து அதீத உடல் வியர்வை வரலாம். இந்த நிலைகள் எல்லாத்துலேயுமே நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்குது. இந்த பித்தம் வந்து அதிகரிச்சுது அப்படின்னா, நமக்கு மனப்பதட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்து பால்பிட்டேஷன் நம்ம சொல்கிறது, இதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்கிறது, கண் எரிச்சல், யூரின் போகிறப்ப எரிச்சல், இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் வந்து உங்களுக்கு உடல் வியர்வை வந்து அதிகமாகலாம். ஸோ இது வந்து பித்தம் அதிகரிக்கிறதுனால நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள். இந்த மாதிரி நிலைகளில் வந்து நீங்கள் 2 விஷயம் வந்து பண்ணலாம். ஒன்று நன்னாரி. ஸோ இந்த நன்னாரி அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த நன்னாரி அப்படிங்கிறத வந்து நாட்டு மருந்து கடைகளில் நம்ம வாங்கிட்டு கொஞ்சமாக அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இடிச்சிட்டு நைட்டில் ஒரு 200 ml நல்லா வெந்நீரில் வந்து இதை ஊற வச்சிடணும். ஸோ மறுநாள் காலையில் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அதை வடிகட்டிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு அதீதமான வியர்வை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வியர்வை துர்நாற்றம் இருக்கிறதுமே வந்து இதில் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நலுங்கு மாவு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இந்த நலுங்கு மாவு அப்படிங்கிறது அவங்களுடைய தோலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ இந்த நலுங்கு மாவில் வந்து வெட்டி வேர், விலாமிச்சி வேர், சந்தன சிராய், இது கூட வந்து ஆவாரம் பூ, இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷனை வந்து இது கொடுக்கும். யூஸ்வலாக நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் வியர்வைக்கான தன்மையை வந்து அதிகப்படுத்தும். நலுங்கு மாவு வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா
நல்லா ஹைட்ரேட்டடாக நல்லா நீர்த்தன்மையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அதீதமான வியர்வை வந்து தோன்றாது. நிறைய பேருக்கு வியர்வையினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸுமே வந்து இந்த நலுங்கு மாவுனால் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை மனப்பதட்டம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதற்கான சுவாச பயிற்சிகள், உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான சில பிராணாயாம பயிற்சிகள், சீத்தளி பிராணாயாம பயிற்சி, சீதக்காரி பிராணாயாம பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான பிராமரி பிராணாயாம பயிற்சி, இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா அதீதமான இந்த உடல் வியர்வையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதீதமான உடல் வியர்வை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே போய் பேசுறதுக்கோ இல்லை யாரு கூடயுமே இணக்கமாக பழகிறதுக்குமே வந்து இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதீதமான வியர்வை உண்டாகிறதுனால உங்களுக்கு நீர் இழப்பும் வந்து உண்டாகும். இதனால் ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து நமக்கு நிறைய சமயங்களில் பிரச்சனைக்குரியதாக வந்து இருக்கும். ஸோ உடல் வியர்வை அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இருக்காங்கிறத பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பரம்பரையாகவும் இந்த பிரச்சனையும் வந்து இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த நன்னாரியோட கஷாயம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நலுங்கு மாவு தேய்ச்சி குளிங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதீதமான உடல் வியர்வை வந்து கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கு வியர்வை எதனால் வந்து உண்டாகுது, இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சரி செய்யலாம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 2ஆம் வாரம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 7ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 999 4244 111 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.